SSC GT 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் 11, 18, 25, 32 அண்ட் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு நம்பர் எப்படி வந்து பார்க்கணும். 11லேருந்து 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி 18லேருந்து 25மே இங்கே 7 கூட்டியிருக்காங்க. அடுத்து 25லேருந்து 32மே இங்கே 7 கூட்டியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே 7 தான் கூட்டியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் லாஸ்ட்லேயுமே இருக்கும். அப்போ 32 கூட நீங்கள் 7 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 39 கிடைக்குமா? அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் 2ல் இருக்க 39 தான் வரும். இதே மாதிரி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி GT 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் 46, 414, 52, 468, 67ங்கிறது எந்த மாதிரி வரும்னு பார்க்க சொல்கிறாங்க. இப்போது 46 என்ன மாதிரி இதை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது 46 கூட நீங்கள் எதாவது மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து 414 கிடைக்குன்னா 9 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 414 கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ 52 இருக்குது அப்படின்னா அது கூடயும் 9 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 468 கிடைக்கும். இப்போது ரெண்டுலேயுமே 9 தான் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே இருக்க 67 கூடமே நம்ம வந்து 9 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 603ங்கிறது கிடைக்கும். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் இருக்க 603 தான். இதே மாதிரி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். SSC GT 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங். ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபிகர் ரீப்ளேஸ் வித் கொஸ்டின் மார்க். அதாவது இங்கே கொடுத்துருக்க ஃபிகரில் கொஸ்டின் மார்க் எந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்துன்னா ஃபில் ஆகும் அப்படி மாதிரி பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒன்றுனே நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த 3 பக்கம் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வரலையோ அதை வந்து பார்க்கும்பொழுது ஈஸியாக இதை நம்ம போட்ட முடியும். இப்போது இந்த கொஸ்டின் மார்க்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் பாருங்களேன். இப்போ நான் காட்டுறல அது மாதிரி பார்க்கும்பொழுது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வரும். ஓகேவா? இங்கே இருக்க ட்ரையாங்கிள் ஒன்று மேலே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் இடையில இருக்க மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பொழுது அதாவது எல்லாமே வந்துன்னா மையத்தை நோக்கி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் வரும். எது சரியானதுன்னா ஆப்ஷன் 3 தான் வரும். தேங்க்யூ கைஸ். SSC GT 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் 99, 91, கொஸ்டின் மார்க் 74, 65, 57. இப்போ 99லேருந்து 91ங்கிறது 8 டிஃப்ரென்ஸு கழிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி வந்துருக்கு பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இருக்க நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 74லேருந்து 65 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூரா 9ங்கிறது கழிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா 8, 9 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸு வித்தியாசமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக மறுபடியும் இங்கே -9 அதே மாதிரி மறுபடியும் வந்துன்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து 8 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பார்க்கணும். இப்போ 91ல் 9 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 82. அப்போ இந்த இடத்துல 82 வந்துச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம மறுபடியும் 8 கழிக்கணும். 8 கழிச்சோம் அப்படின்னா 82ல் 8 போச்சுன்னா 74 வரலாம். அப்போ கண்டிப்பாக இந்த 82ங்க சரி. GT 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் 8, 10, 11 கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ 8லேருந்து 10 அப்படிங்கிற எப்படி வந்திருக்கும்? 8ஐ கியூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 512 கிடைக்கும். இதில் உள்ள நம்பர்ஸ் இருக்குல்ல 5 × 1 × 2 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து இப்போ இங்கே இருக்குல்ல அந்த 11 வந்து கியூப் பண்ணுங்கள். 11 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 1331 வரும். இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனியாகவே எடுத்து வந்து மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1, 3, 3 × 1 இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 3, 3 அப்போ 9 கிடைக்கும். அப்போ 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் இங்கே கொடுத்துருக்கிறது டைஸ் தான். இப்போ இங்கே வந்து கியூக்கு ஆப்போசிட் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ கியூங்கிறது வந்து முதல்ல இந்த 2 டைஸில் இங்கே ஏற்றுமாங்க. இது 1, 2 அப்படி மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிறங்க. இங்கே வந்து 2 இதில் சேமாக இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா விங்கிறது சேமாக இருக்குது. ஓகேவா? நமக்கு கேட்டது கியூவாக இருந்தாலும் கியூ வந்து ஃபஸ்ட் டைஸ்லாம் இருக்குது. மிச்ச இதில் பார்க்கும்போது விங்கிறது சேமாக இருக்குது. அதனால் தனியாக எடுத்துருந்தாச்சு. ரெண்டுமே ஒரே பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வி சேமாக இருக்கோ எந்த பக்கம் இருக்கோ அதுலேருந்து அப்படி கிளாக் வைஸ் பார்க்க வேண்டியது. அப்போ கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே இஜெட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டைஸில் இங்கே பார்த்தீங்கன்னா எல் வருது. ஓகே? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இஜெட்டுக்கு அப்புறம் அப்படி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா அடுத்து கியூ வருது. அப்படியே இந்த எல்லுக்கு அப்புறம் அடுத்து கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா டீங்கிறது வருது. அப்போ கியூக்கு ஆப்போசிட் டி தான். இதான்